போரூருக்கு ஒரு விசேஷம். உங்கள் லலிதா ஜுவல்லரி நம்ம போரூருக்கு வந்தாச்சு. பிரம்மாண்ட திறப்பு விழா சென்னை போரூர் மெட்ரோ அருகில் ஆர்காட் ரோடு. திறப்பு விழா சந்தை மார்க்கெட்டிலேயே குறைந்த சேதாரத்தில் மேலும் 1% குறைவு. அன்போட வரவேற்கிறேன். அண்ணாமலை ஒரு கிளியர் ஸ்டாண்டோட போயிருக்காரு. யார்கிட்ட பேசினாலும் இந்த ஸ்டாண்டு தான். பிரைம் மினிஸ்டர் கூப்பிட்டு நாளைக்கு பேசினா கூட இந்த ஸ்டாண்டு தான் எடுக்கிறதா இருக்கார். பட் அவர் நெருங்கிய வட்டாரங்கள் என்ன கேள்விப்படுறாங்கன்னா தமிழக ஜனதா கட்சின்னு ஆரம்பிக்கப்படுறோம். அதில் கங்கை அமரன், ரஜினிகாந்த் இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு அமைப்பு திறக்க போகிறாங்க. கூடிய அதுக்கு வேல்ஸ்ன்னு நம்ம வைக்க போகிறாங்க. நான் கேள்விப்பட்டவருக்கு பெருந்துறையில் போட்டி போடுறது வாய்ப்பு இருக்கா மாதிரி கேள்விப்பட்டேன். ட்ரிச்சிலாம் போட மாட்டார் அவர். அண்ணாமலை நிற்கிறார். அண்ணாமலை பெருந்துறையில் போட்டி போட்டு ஒரு டஃப் ஃபைட் கொடுத்து பார்க்கலாம். இந்த புது கட்சி சார்பாக அண்ணாமலை சட்டசபைக்குள்ளே போகிறது பதவி ஆசை கோஷம் இல்லை, 2 குரல் கொடுக்கணும்னு போகிறார். இந்த தமிழக ஜனதா கட்சியோட பின்பு பாஜகவில் இந்த ஒரு ஹேண்ட் இருக்க மாதிரி எனக்கு தோணுது. அண்ணாமலை கட்சி பாஜகவுடன் தேர்தலில் கூட்டணி அமைச்சு போட்டி போடாதுங்கிறதுக்கு என்ன கேரண்டி இருக்குது? கேரண்டி கிடையாது. அண்ணாமலையும் பார்த்தீங்கன்னா மோடி, அமித்ஷாவை ஒரு குருநாதர் மாதிரி ட்ரீட் பண்ணுறாரு. இவர் எடுக்கிற கொள்கை இந்துத்துவா இருக்கும், சாஃப்ட் இந்துத்துவா இருக்கும். அந்த மாதிரி ஒரு கொள்கை கொண்டு போயிட்டு பாஜக தானே உங்களுக்கு பிடிக்கல, அண்ணாமலை கட்சி பிடிக்கிட்டு போட்டோமே, அப்போ பெனிட்ரேட் ஈஸி ஆகிடும் உள்ள. ஸோ அண்ணாமலையை அவங்க பாஜக காரனாக பார்க்குறத விட ஒரு தேசிய சிந்தனை உள்ள தலைவராக பார்க்குறாரு. இப்போ பாஜகவால் செய்ய முடியாத காரியத்தை அண்ணாமலை செய்யணுன்னா அது மற்ற மதத்தை ஆரம்பிச்சிருப்போம். விஜய் எப்படி பண்ணார்? 80% முஸ்லீம்ஸ் ஓட்டு வந்தது, 80% கிறிஸ்டியன் ஓட்டு வந்தது, 70% முஸ்லீம் ஓட்டு வந்தது. திமுக காணாமல் போச்சு. ஏன்னா விஜய்க்கு இப்போது ரஜினிகாந்தும் அண்ணாமலையும் எந்த நேர்கோட்டில் சேர்றாங்க? விஜய் எதிர்ப்பு. அதை கவனிக்கணும் நீங்கள். ரஜினிகாந்த் விஜய் கண்ட பிடிக்காது. இன்னும் 3-4 வருடங்களில் திமுகவும் காணாமல் போயிடும். அதுக்கு என்ன காரணம் சொல்கிறேன்? அதிமுக காணாமல் போயிடும். திராவிடம் இல்லாத தமிழ்நாடு உருவாகும். அப்போ விஜய்க்கு எதிர்ப்பு யார் வருவாங்கன்னா அண்ணாமலை தான் வருவார். சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணல் நம்மோடு பேச இருப்பது மூத்த பத்திரிகையாளர் பிரகாஷ் எம் சுவாமி அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், திரு அண்ணாமலை அவர்கள் டெல்லிக்கு போய் அமித்ஷா அவர்களை, அதாவது நிதின் நபீனை சந்தித்ததுக்கப்புறம் திரு அமித்ஷா அவர்களே கூப்பிட்டு விட்டாங்களாம், நீங்கள் வாங்க அப்படின்னு. உடனே போய் மறுப்பு தெரிவிக்காம சந்திக்க என்ன சார் நடந்திருக்கு? ராஜினாமா கடிதத்தை கொடுத்துட்டாரா? அந்த கடிதம் ராஜினாமா கடிதமா? முழு விவரம் என்ன சார்? என்ன நடந்துச்சு சார் அங்கே டெல்லியில்? எனக்கு கிடைத்த லேட்டஸ்ட் தகவல்கள் ஒரு 20 minutes பிஃபோர் அவரோட சிக்னல் காமிச்சிட்டார். அண்ணாமலை எப்பவுமே செயலில் பண்ணுவார், வார்த்தையில் காட்ட மாட்டார். ஏர்போர்ட்டு காரில் இறங்கும்போது காரில் கட்சி கொடி இருந்ததா? அவர் துணைத் தலைவராக இருந்த காலத்திலேருந்து அவர் காரில் கட்சி கொடியெல்லாம் போக மாட்டார். அது ஒரு பெருமைக்குன்னு இல்லை, ஒரு அபிமானத்தினால. இந்த ஏர்போர்ட்டு அந்த பிளாக் காரில் வந்தார், கட்சி கொடி இல்லை. ப்ரெஸ் எல்லாம் மீடியாலாம் கேட்டாங்கன்னா 2 நாளில் பேசுகிறேன்னு சொல்லிட்டு போயிருக்காரு. நான் என்ன கேள்விப்பட்டேன்னா, அவர் அமெரிக்கா போகிறதுக்கு முன்னாடி ஒரு 50-50 மைண்டில் இருந்தார். ஆரம்பிக்கலாமா வேண்டாமா, சரி இங்கே கடந்து போயிடலாம் அப்படின்னு. தேர்தல் முடிவுக்கு பிறகு இந்த டெவலப்மெண்ட்ஸ்லாம் நடந்ததுக்கப்புறம் திமுக தனித்து விடப்பட்டது. அப்போ டெல்லியில் யாராவது கூப்பிட்டாங்களா, ஆனால் ஜாகிரதையாக இருங்க, திமுகவும் பாஜகவும் கூட்டு சேர்ற மாதிரி ஒரு ஐடியாவில் இருக்குது. இவர் டெல்லியில் கூப்பிட்டு கேட்டதுக்கு இவரோட சோர்ஸஸ் சொன்னாங்களாம், ஆமாங்க எங்களுக்கு 30 சீட்டு தான் முக்கியம். திமுக கிட்டே இது 22 + 8 30 சீட்டு, ராஜ்யசபா சேர்த்து 30 சீட், 30 எம்பி இருக்காங்க. 30 எம்பிக்கள் மோடிக்கு குரூஷியல். ஏன்னா பார்லிமெண்ட்டில் பில்லெல்லாம் உங்களுக்கு நிறைவேற்றணுன்னா, மோடி சொன்னால் நேற்று வரைக்கும் தீண்டத்தகாதவர்கள் காங்கிரஸோடு இருந்தாங்க. இப்போ காங்கிரஸ் இல்லை, ஒன்றும் இல்லை, விசிகேயில் தனியாக இருக்காங்களே. இது நடுவில் விசிகேவோட ரவிக்குமார் உள்ள எடுத்துக்கு பார்க்குறாங்க பிஜேபி பக்கம். அவர் அதிருப்தியில் இருக்கார் வன்னி அரசு கொடுத்ததுனால. ஸோ பாஜக வேலையை ஆரம்பிச்சிச்சு தமிழ்நாட்டில். கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி மூவ் பண்ணி இந்த நியூஸ் அண்ணாமலை கேள்விப்பட்டாராம். கேள்விப்பட்டு இன்ஃபார்மெலாம் சொல்லி அமிச்சாராம், நான் இருக்கணுன்னா பாஜகவில் திமுகவோட சேர மாட்டேன்னு அஷூரன்ஸ் கொடுத்தீங்கன்னா நான் இருக்கேன். எக்காரணத்தை கொண்டும் திமுகவுடன் கொள்கை கூட்டணி வைக்க மாட்டேன். பாராளுமன்ற தேர்தலையோ இப்போ உள்ளாட்சி தேர்தல் எந்த தேர்தலையோ வைக்க மாட்டேன்னு அஷூரன்ஸ் கொடுத்தா தான். அவங்க கேட்டாங்க உங்களுக்கு என்னங்க கஷ்டம்னு கேட்டதுக்கு, இல்லை நான் கொள்கை அளவில் எதிர்க்கிறேன்,
நான் ஒரு சாதா தொண்டனாக தான் இருக்கலாம், எனக்கு பதவியே வேண்டாம். நான் உங்கள்கிட்ட இந்த பதவி கொடுத்தா இருப்பேன், தலைவர் பதவி கொடுத்தா இருப்பேன், மந்திரி பதவி கொடுத்தா இருப்பேன், எம்பி பதவி கொடுத்தா இருப்பேன், இல்லை நான் கேட்கல. அது உங்கள் இஷ்டம், கொடுத்தா கொடுங்க, கொடுக்கட்டிப்பாங்க, நான் ஒரு காரியக்காரத்த மாதிரி பண்ணிட்டு வரேன். ஆனால் திமுகவோட உறவு வச்சிங்கன்னா என் மனசாட்சி இடம் கொடுக்காது. அப்போ நான் வேறு தான் முடிவு பண்ண வேண்டியிருக்கும். டெல்லியில் பேசிக்கலாம் வாங்கன்னாங்களாம். அப்புறம் அவர் கொஞ்சம் எப்படி ஸ்ட்ரெட் பண்ணார். அப்புறம் நேற்று கிளம்பி போயிட்டார். டெல்லியில் நிதின் நம்பர் கேட்டால் வாட்ஸ் யூர் ப்ராப்ளம்னு கேட்டாராம். நத்திங், நாட் மை ப்ராப்ளம், இட்ஸ் ஸ்டேட்ஸ் ப்ராப்ளம் அண்ட் கண்ட்ரிஸ் ப்ராப்ளம்னா. அண்ணாமலை பேச கற்றுக் கொடுக்குவானா, நல்லா அடித்தாராம். ஒய் ஐ யூ டாக்கிங் அபவுட் ஆல் திஸ்? ஆமாஜி, திமுகங்கிறது ஒரு விஷசக்தின்னு ஜனங்களே ஒத்துக்கினாங்க. தேர்தலில் தோக்கடித்த ஒரு கட்சி, நோ ஏ கட்சி கேன் கம்பேக். நான் கம்பேக், பட் பாஜக கம்பேக் ஆச்சா? தோத்துனே இருந்தது, இந்த வாட்டி தோக்கடிச்சிங்க. கம்பேக்கிறது திராவிட கட்சிகள் மட்டும்தான் கம்பேக். காங்கிரஸ் கட்சி 67 விட்டுது ஆட்சியை, இப்போ தான் கூட்டின்னு வந்த பேர் வந்துக்குது. பாஜக நான் நல்லா 18% கொண்டு வந்தேன், நோட்டா கீழே போச்சு. ஸோ கம்பேக் எல்லாம் உங்களுக்கு எனக்கு கிடையாது. அதிமுக திமுக மட்டும்தான் கம்பேக். நம்மெல்லாம் ஒன்று கம்மி இல்லை, கோ பேக்கு தான் அப்படின்னாராம். ஆல் ரைட், வாட் இஸ் த ஃபைனல் வெர்ஷன்னாராம். சொன்னாதான் நீங்கள், நான் எனக்கு பாரதிய ஜனதா கட்சியில் எந்த ப்ராப்ளமும் கிடையாது. என்னை மதிக்கிறீங்களோ மோடியோட தலைவர், அமித்ஷா என் தலைவர், நான் இருக்கேன். ஆனால் எனக்கு எந்த பதவியும் வேண்டாம். நான் பதவிக்கு ஆசைப்பட்டு வரல கட்சிக்கு. நீங்களே தலைவராக கொடுத்தீங்க, நீங்களே எடுத்துங்க. நோ, யூ பில்டிங் அ கல்ட் பர்சனாலிட்டி கல்ட்டுனாங்களாம். நான் எங்கே பில்ட் பண்ண? நான் சாப்பாடு போட்டு வளர்த்தேன்னா என் செய்கையில் அட்ராக்ட் ஆனால் நான் என்ன பண்ண முடியும்? இப்போ 1000 பேர் பின்னாடி வராங்கன்னா, இல்லை அதுக்கு இன்னொன்னோட கம்ப்ளைண்ட்ஸ்ன்னு ஆரம்பித்தாங்களாம். எனக்கு வேண்டாதவங்க தமிழ்நாடு பாஜக நிறைய பேர் இருக்காங்க ஜி. அவங்களுக்கெல்லாம் என்னோடய கொள்கை பிடிக்குதோ இல்லையா, எனக்கு வர கூட்டத்தை கண்டா பிடிக்கல. அந்த மாதிரி பீப்புள் உங்ககிட்ட சொன்னாங்கன்னா நான் என்ன பண்ணுறேன்? நீங்கள் கலவரத்தை அரைஞ்சி பாருங்கள். அவங்க உண்மையாக ஆதரவாளர்களாக பாருங்கள். அவங்க உண்மையாக எங்கள் கூட இருக்காங்களா, இல்லை பணத்தை கொடுத்து வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். இல்லை இது கட்சி புட்சின்னு தான் ஆரம்பித்தாராம். விட்ருங்கன்ட்டாராம். வேண்டாம் விட்ருங்க, நான் என்ன பண்ண போகிறீங்கன்னு கேட்டாராம். நான் என் வழியில் போகிறேன், நீங்கள் வழியில் போங்க. அதுக்கு நான் பாஜக எதிர்க்க மாட்டேன். என்னுடைய எதிரி திமுக அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாருன்னா, அமித்ஷா என்ன நடந்ததுன்னு தெரியல, ஒன்று டீட்டெயில் தெரியல. பட் அமித்ஷாட்டையும் ஆனால் போகிறதுக்கு முன்னாடி அண்ணாமலை ஒரு கிளியர் ஸ்டாண்டோட போயிருக்காரு. யார்கிட்ட பேசினாலும் இந்த ஸ்டாண்டு தான். பிரைம் மினிஸ்டர் கூப்பிட்டு நாளைக்கு பேசினா கூட இந்த ஸ்டாண்டு தான் எடுக்கிறதா இருக்கார். பட் அவர் நெருங்கிய வட்டாரங்கள் என்ன கேள்விப்படுறாங்கன்னா, தமிழக ஜனதா கட்சின்னு ஆரம்பிக்க போகிறாங்க. அதில் கங்கை அமரன், ரஜினிகாந்த், அப்புறம் ஆக்டர் அர்ஜுன், இளையராஜா, இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு அமைப்பு திறக்க போகிறாங்க. அமைப்பு கட்சி, அது அதுக்கு வேல் சின்னம் வைக்க போகிறாங்களாம். வேல் சின்னம். இல்லை, யங்ஸ்டர் திரு அண்ணாமலை அவர்கள் ஒரு யங்ஸ்டர் சொல்லுவோம், இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்குங்கிற மத்தியில் இவங்கெல்லாம் பார்த்தா கொஞ்சம் இவங்களாம் அட்வைசஸ் மாதிரி வருவாங்க. ஓகே, ஒரு முகங்கள். இப்போது ஒரு கட்சி ஆரம்பிச்சிங்கன்னா அண்ணாமலை கூட்டம் வருது, இப்போ ரஜினிகாந்த் கூட்டம் வருதானே வரும். முன்ன அளவுக்கு வராட்டி கூட அவருக்குன்னு ஒரு கூட்டம் வருது. இப்போது எந்த கொடையின் கீழ் இவங்கெல்லாம் ஒன்றா சேர்றாங்க? எதை எதிர்த்து போராட போகிறாங்க? ஊழலற்ற ஆட்சி, லஞ்சம் லாவண்யம் இல்லாத ஆட்சி, இளைஞர்களுக்கு வாய்ப்பு. நான் எனக்கு யாராவது மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க டெல்லியிலேருந்து. அதில் என்ன போட்டிருக்குன்னா, இந்த மாதிரி லஞ்ச ஊழலற்ற ஆட்சி, தமிழகத்தின் ஒவ்வொரு இளைஞரின் கனவும் நனவாக்குவதே எங்கள் நோக்கம், நேர்மை, வளர்ச்சி, தேசியம், இதுவே எங்கள் பாதை, நேர்மை மற்றும் நல்லாட்சி, ஊழல் ஒழிப்பு, இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு, தமிழ் கலாச்சார பாதுகாப்பு, அப்புறம் விவசாயம் மற்றும் தொழில் வளர்ச்சி, மக்கள் நலன், தேசிய முன்னேற்றம், இப்படிங்கிறது இவங்க கொள்ளு. அது மட்டும் போகாது, எதிர்க்கணும் யாரையாவது. திமுக எதிர்ப்பதில் விஜயகாந்த் வருவார். ஓகே, ரஜினிகாந்த் எப்படி வருவார்? அவர் தான் அவருக்கு நண்பராச்சு. ஸோ இதில் இந்த தமிழக ஜனதா கட்சியோட பின்பு பாஜகவில் இது ஒரு ஹேண்ட் இருக்க மாதிரி எனக்கு தோணுது. நீங்கள் முன்னே போகிற மாதிரி போங்க, கட்சை பண்ணுங்க. ஏன்னா தமிழ்நாடு பாஜக கை கழுவி விடப்பட்ட கேஸ். டெல்லி பாஜக கை கழுவி விட்டுச்சு. அது இனிமேல் ஒன்றும் பண்ண முடியாது. பியாண்ட் ரிடம்ஷன் ஒரு வார்த்தை உண்டு. இட்ஸ் கான் பியாண்ட் ரிடம்ஷன். நீங்கள் என்ன தான் வெண்டிலேட்டர் வச்சு ஆக்சிஜன் கொடுத்து வைட்டமின் கொடுத்தா கூட வெண்டிலேட்டர் தான் எடுத்தால் புசுகும்.
அந்த மாதிரி கட்சியில் இருந்துட்டு அண்ணாமலையால் இப்போ நாளைக்கு அண்ணாமலை தலைவராக போனால் கூட 10 பேர் ஒன்றா சேர்ந்து ஒரு காலை வருவாங்க, அது நிம்மதியாக இருக்க விட மாட்டாங்க, கிளப்பி விடுவாங்க, அவரை பற்றி தப்பு தப்பாக பிரச்சாரம் பண்ணுவாங்க, வேலை செய்ய விடாமல் தடுப்பாங்க. அது அவங்க பழக்கம். மோடிக்கு பார்த்தா என்னடா வம்பா போச்சு தமிழ்நாட்டில். இப்போது மம்தா பானர்ஜி எங்கே இருந்தால் முதல்ல காங்கிரஸ்ல இருந்தது. இந்த மாதிரி திரிணாமுல் காங்கிரஸ் ஆரம்பிச்சது. ஜிகே மூப்பனார் எடுங்க. அவர் தமிழக, ஆனால் அவர் தமிழ் மாநில காங்கிரஸ் ஆரம்பித்தார். இது என்னன்னா திரிணாமுல் காங்கிரஸும் சரத்பவார் கட்சியும் மத்திய மந்திரி சபை காங்கிரஸ் கீழே கூட்டணியில் இருந்தாங்க. என்னடா நம்மளை விட்டு வெளியில் போனால் கட்சி ஆரம்பித்தானே, நம்மளை எதிர்த்தவன் சரத்பவார் சோனியா காந்தி அப்படி எதிர்த்தாருங்க. அவர் கட்சி ஆரம்பித்துக்காருமே சோனியா காந்தி வரக்கூடாதுன்னு தான் ஒன்றா செஞ்சுட்டாங்க. அந்த மாதிரி நாளைக்கு பின்பு அண்ணாமலை கட்சி பாஜகவுடன் தேர்தலில் கூட்டணி அமைச்சு போட்டி போடாதுங்கிறதுக்கு என்ன கேரண்டி இருக்குது? கேரண்டி கிடையாது. ஏன்னா தமிழ்நாடு பாஜக மேலே மத்திய பாஜக நம்பிக்கை இழந்து பல ஆண்டுகள் ஆகிடுச்சு. அது இனிமேல் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ற கண்டிஷன் வந்தாச்சு. அண்ணாமலை திருப்பி அங்கே போட்டு அவருக்கு இவங்க குடைச்சல் கொடுத்தாங்கன்னா அவருக்கு பிடிக்காது. சரி, நீங்கள் தனியாக ஆரம்பிங்க, நான் கண்டுக்காமல் கண்ணை மூடிக்கிறோம், நீங்கள் திமுக தாக்குங்க, தமிழ்நாடு பாஜக மேலே அது பண்ணிட்டு போட்டோம், அப்படியே ஷீனமாக கிடைக்கட்டும், அது அப்படியே பழிக்கும் பொழைக்காட்டி போட்டோம், விட்டுருங்க, அது நாங்கள் கேர் பண்ணல, நீங்கள் தனியாக ஆரம்பிங்கன்னு சொல்கிறதுக்கு இண்டிகேஷன் தான். இளையராஜா யார் வழியாக எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார்? பாஜக. ரஜினிகாந்த் யாரோட நண்பர்? பாஜக. அர்ஜுன் யாரோட நண்பர்? அவர் சனாதனத்துக்கு ஆரம்பிக்கிறார். கங்கை அமரன் யார்? பாஜக. வேண்டாம், பாஜக இருக்காரு அஃபிஷியல் மெம்பர். ஸோ இந்த பாஜக காரங்கள்லாம் ஒன்றா சேர்ந்தாங்கன்னா பாஜக எதிர்க்க முடியுமா? முடியாது. அண்ணாமலையும் பார்த்தீங்கன்னா மோடி அமித்ஷாவை ஒரு குருநாதர் மாதிரி ட்ரீட் பண்ணுறாரு. அப்போ இப்படி எடுத்துக்கலாமா? அப்போ தமிழ்நாட்டில் ஒரு தாமரை பிஜேபிங்கிறதால ஒரு கால் ஊன முடியலை, ப்ளஸ் அண்ணாமலைக்கு தனி செல்வாக்கு, தனிப்பட்ட ஒரு வாக்கு வங்கி இருக்குது. அப்போ அவரை வச்சு தனி பார்ட்டி மாதிரி ஒன்று ஆரம்பித்து நீங்கள் ஒரு திட்டத்தை இது நீங்கள் ஒரு கட்சி ஆரம்பித்து செயல்படுங்க, பின்னாடி எங்கள் கூட அட்டாச்மெண்ட் ஆகிக்கிடுங்க, அந்த பார்வை தானே தமிழ்நாட்டில் கால் ஊனணுங்கிறதுக்காக அண்ணாமலை வச்சு காய் நட்டுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் என்ன தான் சொன்னால் கூட பிஜேபி ஒரு ஆர்எஸ்எஸோட தத்து பிள்ளைங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். இன்னும் கூட நீங்கள் வெஸ்ட் பெங்கால்லையே போட்டு நொறுக்கி எடுத்துட்டாங்க மம்தா பானர்ஜி. தமிழ்நாட்டில் கால் ஊன்ற முடியாததுக்கு காரணம் பாஜக ஒரு மதவாத கட்சியாக பார்க்கப்படுகிறது. அது உண்மையோ ரைட்டோ நமக்கு தெரியாது, அது கமெண்ட் போக விரும்பல. மக்கள் பாஜக மதவாத கட்சி அப்படி தான் பேர். முஸ்லீம் லீக் மதவாத கட்சி கிடையாதான், பாஜக மதவாத கட்சியாக. இதை வேடிக்கை அது தமிழ்நாட்டில் ஒத்துக்கினாங்க. ஏன்னா இது பெரியார் மண் அப்படின்னு ஒரு கழிப்பு விட்டாங்க. ஸோ பார்த்தார் அண்ணாமலை இன்னாதான் முட்டி போதுனா கூட தமிழ்நாடு பாஜக ஃபியூச்சர் கிடையாது. இவர் எடுக்கிற கொள்கை இந்துத்துவா இருக்கும், சாஃப்ட் இந்துத்துவா இருக்கும். அந்த மாதிரி ஒரு கொள்கை கொண்டு போயிட்டு பாஜக தானே உங்களுக்கு பிடிக்கல, அண்ணாமலை கட்சி பிடிக்கிட்டு போட்டோமே, அப்போ பெனிட்ரேட் ஈஸியாகிடும் உள்ள. ஏன்னா அண்ணாமலை ஆதரவாளர் எல்லாருமே இந்துக்கள்னு சொல்ல முடியாது, மற்ற மதத்தினும் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு போயிட்டு வந்தேன், அவர் மற்ற மதத்தினர் அவர் அண்ணாமலை ரொம்ப புகழ்கிறார். ஸோ அண்ணாமலையை அவங்க பாஜக காரனாக பார்க்குறத விட ஒரு தேசிய சிந்தனையுள்ள தலைவராக பார்க்குறாரு. ஸோ அண்ணாமலை தேசியத்துக்கு மதிப்பு கொடுப்பாரா, இந்து மதத்துக்கு மதிப்பு கொடுப்பாரான்னா இந்து மதத்துக்கு மரியாதை கொடுப்பார். ஒரு படி அளவு தேசியத்தை அதிகமாக நேசிப்பார். ஏன்னா மற்றவர்களையும் உள்ளிழுக்கணும். இப்போ பாஜகவால் செய்ய முடியாத காரியத்தை அண்ணாமலை செய்யணுன்னா அவர் மற்ற மதத்தை அரவணைச்சிருப்போம். விஜய் எப்படி பண்ணார்? 80% முஸ்லீம்ஸ் ஓட்டு வந்தது, 80% கிறிஸ்டியன் ஓட்டு வந்தது, 70% முஸ்லீம் ஓட்டு வந்தது. திமுக காணாமல் போச்சு, விசிகாவும் அடிபட்டு போச்சு. அதனால் அந்த டெக்னிக்கை பார்த்துட்டு இவர் என்ன பண்ணுறாராம், நம்ம மதவாதத்தை ரொம்ப பேசாமல் டெவலப்மெண்ட், அப்துல் கலாம் மாதிரி டெவலப்மெண்ட் ரூட்டில் போகலாம், அப்துல் கலாம் மோடி அந்த ஆங்கிளில் போகலாம். ஸோ இந்த கட்சி பாஜகவை திட்டாதான்னா தமிழக பாஜகவை திட்டலாம், டெல்லி பாஜகவை திட்டாது, திமுகவை தாக்கலாம், அதிமுகவை தாக்கலாம், விஜயும் ஓரளவுக்கு தாக்கலாம். ஏன்னா விஜய்க்கு இப்போது ரஜினிகாந்தும் அண்ணாமலையும் எந்த நேர்கோட்டில் சேர்றாங்க? விஜய் எதிர்ப்பு. அதை கவனிக்கணும் நீங்கள். ரஜினிகாந்த் விஜய் கண்ட பிடிக்காது, அர்ஜுன் நியூட்ரல், அவர் ஒன்றும் விஜய் திட்டல, பட் ஓகே அண்ணாமலைக்கு இது ரெண்டு விதமாக புதிக்கலாம். இந்த ஆலோசகர்கள் விஜயை எதிர்க்கும் ஆலோசகர்கள் சிலர், அண்ணாமலை ஆதரிக்கும் ஆலோசகர்கள் சிலர், இவங்கெல்லாம் ஒன்று கூடிட்டாங்க. இப்போ ரஜினிகாந்த் அவங்களாம் அண்ணாமலை ஆதரவாளராக இருந்தால் கூட விஜய் எதிர்ப்பாளர்கள். ஸோ இது மாட்லி க்ரௌட் மாதிரி ஒரு க்ரௌடை போட்டுட்டு உள்ள யங்ஸ்டர்ஸ் எல்லாம் கொண்டு வந்து காலேஜில் போய்ட்டு பிரச்சாரம் பண்ணி
திமுக ஒரு பக்கம் தாக்குறது, விஜயை ஒரு பக்கம் தாக்குறது அப்படிங்கிற கொள்கையில் இருக்க போகிறார். ஏன்னா இவர் யோசித்து பார்த்தாரா டெல்லி விஜயை காப்பாற்றுறதான்னு. டெல்லி வந்து காங்கிரஸ் விஜயோடு இருக்கிற வரைக்கும் விஜயை வந்து கண்டுக்க போகிறதில்ல டெல்லின்னு தெரிஞ்சு போச்சு. டெல்லி விசிட்லேயே ப்ரூவ் ஆச்சு. ஸோ அண்ணாமலை இப்போ ஒரு முடிவுக்கு வந்துட்டார். இதுதான் A+B+C=D அப்படிங்கிற மாதிரி விஜய் எதிர்ப்பு, திமுக எதிர்ப்பு, மத்தியில் பாஜக ஆதரவு, தமிழகத்தில் பாஜக ஓரளவுக்கு எதிர்ப்பு, இஸ் ஈக்குவல் டு மை கட்சி அப்படின்ற மாதிரி கொண்டாந்துட்டார். யாருக்கு லாபம் அதனால்? விஜய் எதிர்ப்பு, திமுக எதிர்ப்பு, பாஜக அதாவது மாநிலத்துக்குள்ளே எதிர்ப்பு. இது வந்து முழுமையாக அண்ணாமலை அவர்கள் ஏன்னா முதல்வராக எடுக்கிறவங்க எல்லாத்தையுமே இது பண்ணி தான் ஆகணும். கொஞ்சம் கொஞ்சங்கிறது வந்து இது யாருக்கு லாபமாக? இது யாருக்கு லாபம் வரும்னா அண்ணாமலைக்கு லாபம் வரும். ஏன்னா அதிமுக சுக்குநூறாக உடஞ்சி போச்சு. என்னதான் நீங்கள் பசை போட்டு ஒட்ட வச்சா கூட அது முன்ன அளவுக்கு அது இல்லை. இப்போ அதிமுகலேருந்து லைன் கட்டி நிற்கிறாங்க. ஒரு மைல் கியூ நிற்குது தாவைக்கால ஜாயின் பண்ணுறதுக்கு. திமுகலேயும் முன்னாள் அமைச்சர் 10 பேர் அப்ளிகேஷன் கொடுத்து வச்சுக்கிறாங்க. அது கேள்விப்படுறோம். ஸோ அதிமுக திமுக இன்னும் 4-5 வருஷத்தில் காணாமல் போயிடும். இன்னும் 3-4 வருடங்களில் திமுகவும் காணாமல் போயிடும். அதுக்கு என்ன காரணம் சொல்கிறேன், அதிமுக காணாமல் போயிடும். திராவிடம் இல்லாத தமிழ்நாடு உருவாகும். அப்போ விஜய்க்கு எதிர்ப்பு யார் வருவான்னா அண்ணாமலை தான் வருவார். ஒரு விஜய் 10 வருஷம் இருந்தாலும் அப்புறம் அண்ணாமலை முதலமைச்சர் ஆவார். ஸோ இந்த ஃபைட் வந்து திமுக அதிமுக ஒரு 40 ஆண்டு காலம் இருந்தது பாரி. விஜய் வர்சஸ் அண்ணாமலை, விஜய் வர்சஸ் பாஜக வரப்போகிறது இல்லை, விஜய் வர்சஸ் அண்ணாமலை. அப்படி 2 பேர் இளைஞர், கிட்டத்தட்ட ஒரே ஏஜ் குரூப்பாக 5 வயசு அதிகம் கூட. அவங்க 2 பேர் வந்தாங்கன்னா தமிழ்நாட்டு கள நிலவரம் தலைகீழாக மாறிடும். அப்போ படித்தவன் படிக்காதவன் எல்லாம் ஒன்றா சேர்ந்துருவோம். இந்த தமிழ் வச்சு வியாபாரம் பண்ணுறது, திருவள்ளுவர் வச்சு வியாபாரம் பண்ணுறது, இந்தியை வச்சு வியாபாரம் பண்ணுறது, நீட்டை வச்சு வியாபாரம் பண்ணுறது எல்லாம் அடிபட்டு, இந்த வாட்டி அடிபட்டு போச்சு. நீட்டு இந்தின்னா திமுக போட்டிருப்பாங்க, இந்த பக்கம்னா இந்த பக்கம் எல்லாம் விஜய்க்கு விசில் ஊற்றிட்டாங்க. ஏன்னா அவர் எந்த இதுவும் சொல்ல டெவலப்மெண்ட் பேசலாம், திமுக திட்டம் ஊழலாட்சி ஆட்சி கொடுப்பேன். நேற்று கூட திருச்சியில் ஊழலாட்சி சட்டம் கொடுப்பேன் சொல்கிறார். விஜய் மேலே மக்களுக்கு நம்பிக்கை வந்திருக்கு. இப்போது நிச்சயமாக சார், நீங்கள் விஜய் மேலே நம்பிக்கை வந்திருக்குங்கிறீங்க. நேற்று திருச்சியில் திரு விஜய் அவர்கள் பேசின பேச்சை பார்த்துருப்போம். கூட்டம் வந்து பெரிதாக இல்லை, எதிர்பார்த்த ஃபஸ்ட்டு வந்த கூட்டம் இல்லைன்னு ஒரு இது சொன்னாங்க. அதை தாண்டி நேற்றுலேருந்து அண்ணாமலை 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 நேஷ்னல் நியூஸ்லேருந்து எல்லாத்துலேயுமே விஜய் பேச்சு கூட பெருசாக எடுபடலை. இப்போ ஸோ இதெல்லாம் நான் திருச்சிக்கு வந்து அவர் பேசியுமே இது ஹைப்பாக தெரியுது சார். அது எப்படி நம்ம பார்க்குறது? விஜயோட க்ரௌடுக்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணது 5000 காரணம். கரூர் சம்பவம் அவர் டே அண்ட் நைட் அவர் மைண்டில் ஓடிட்டுருக்கு. ஞாபகம் வச்சுக்கணும். நீங்கள் விஜய் சொன்னாரா க்ரௌடை கண்ட்ரோல் பண்ணுறதா தான் நான் திருச்சிக்கு வரேன், இல்லை நீங்களே போய் தேங்க் பண்ணிட்டு வந்துருக்கேன். ஐயோ எப்படி சொல்கிறீங்களேன்னா, இது க்ரௌடு வரக்கூடாது. எல்லோரும் வந்தாங்கன்னா 10 லட்சம் பேர் 5 லட்சம் பேர் வந்தாங்கன்னா ஏங்க சென்ட் ஜோசப் காலேஜ் கிரவுண்டு அவ்வளோதான் இடம் பிடிக்கும். நீங்கள் என்னதான் அவர் சொல்கிறதா அதிகமாக க்ரௌடு வந்ததுன்னா அது அதிக ப்ராப்ளத்தை கொடுக்கும். அவர் வேறு ஆங்கிளில் திங்க் பண்ணுறாரு. அவர் க்ரௌடு கூட்டி ப்ரூவ் பண்ணி இனிமேல் ஜெயிக்கணும். இப்போ ட்ரிச்சில் அவர் போடுற வேட்பாளர் தான் ஜெயிக்க போகிறான். யார் போட்டாலும் சரி, லேம்ப் போஸ்ட் போட்டால் கூட ஜெயிக்க வச்சுருவார். அது ப்ராப்ளம் இல்லை. நன்றி தெரிவிக்கணும். அப்படி பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூன்சி அத்தனை பேரும் வந்து நன்றி தெரிவிக்க முடியுமா? இப்போ ஜெயிச்ச எம்எல்ஏலாம் போகிறாங்க, வீடு வீடாக போகிறாங்க, வண்டியில் கை கூப்பினா போகிறாங்க. அதே மாதிரி அந்த தொகுதியில் உள்ள மக்களை சாம்பிளாக எடுத்து நன்றி சொல்லி அவங்க வழியாக மக்களுக்கு போகிறதே தவிர அந்த தொகுதியில் இருக்கிற 2 லட்சம் வாக்காளர் கூப்பிட்டு எப்படிங்க முடியும்? ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பாருங்கள். அண்ணாமலை செய்தி ஏன் நியூஸ் ஆகுது நேஷ்னல் லெவல்லன்னா, டெல்லியில் என்ன நடக்குது அப்படிங்கிறத விட டெல்லியை சுற்றி என்ன நடக்குதுன்னு இப்போ டெல்லியில் இப்போ ஒரு நேஷ்னல் நியூஸாக போச்சு. தமிழ்நாட்டில் நடக்கிற மேட்டர்லாம் எடுத்து போட்டிருக்காங்க. திருப்பூர் கவர் பண்ணாங்க ரிப்பப்ளிக் NDTVலாம். ஸோ அது இல்லாமல் அண்ணாமலை என்பவர் ஒரு இந்தியாவோட வெல் நோன் ஃபேஸ். அது தமிழ்நாட்டு மட்ட தலைவர் இல்லை, சமூக வலைதளங்கள் மூலியமாக தான் தாவேக்கா வெற்றி பெற்றது. அது குறிப்பாக இன்ஸ்டாகிராம் அப்படிலாம் சொல்லி ஒரு விமர்சனம் இருக்கிற மத்தியில் இன்றைக்கி அதே இதில் ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு திரு அண்ணாமலை அவர்கள். அப்போ அண்ணாமலைக்கு எல்லா பக்கமும் இருக்குங்கிறது தெரிய வருதில்ல. எங்கே போனாலும் இன்றைக்கி அவர் தான் மீன், புதிய கட்சி அவர் வரணும். அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, பக்குவப்பட்ட இளைஞர்கள், படித்த இளைஞர்கள் அண்ணாமலை அவர்களை விரும்புகிறாங்க. இது வந்து விஜய் விரும்புகிறது வந்து ஒரு ரசிகர் மனப்பான்மை, ஒரு மாஸ், ஒரு லீடர் அப்படின்ட்டு போயிட்டாங்க. இன்றைக்கி அது அப்படியே மாறுதுன்னு சொல்கிறாங்களே. எனக்கு தெரிஞ்சு அண்ணாமலை ஆதரவாளர்கள் ரசிகர்கள்லாம் போட்டு இந்த வாட்டி டிவி கேக்கு தான் போட்டிருக்காங்க. அவங்க அண்ணாமலை அவர்கள் களத்தில் இல்லைன்ட்டு களத்தில் இல்லை, திமுக அதிமுக போட மாட்டேன், பாஜகவுக்கு எங்கள் தலைவர் துரோகம் பண்ண பாஜகவுக்கு போட மாட்டேன்னு பாஜக கவுத்து விட்டாங்க. இவங்கெல்லாம் டிவி கேக் போட்டிருக்காங்க. இப்போ அண்ணாமலை வந்தார்னா அதில் கொஞ்சம் ஓட்டாது அண்ணாமலை பக்கம் இந்த பக்கம் வரவில்லை.
வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. ஒரு 20% 30% வரதுக்கு வாய்ப்பு உண்டு. அதை பேஸாக வச்சு அண்ணாமலை பில்ட் பண்ணோம்னா ஈக்குவலாக வரதுக்கு வாய்ப்பு உண்டு. டிவிக்கு டஃப் ஃபைட் கொடுக்குறோட ஒரு இப்போ டஃப் ஃபைட் டிவிக்கு இப்போ விஜய் ரொம்ப அதிர்ஷ்டக்காரர். எதிர்கட்சியே கிடையாது. பாஜக சைலண்ட் ஆட்சி. காங்கிரஸ் உள்ளே எடுத்துக்கினாரு. திமுக அது எக்ஸிஸ்டன்ஸே இல்லாமல் இருக்குது. அதிமுக வாயை தரக்கு 2 ஸ்டேட்மெண்ட் விட்டுறாங்க. விஜய்க்கு எதிர்கட்சியே கிடையாது. லக்கி மேன். ஆனால் அதே நேரத்தில் விஜய் நல்லா செயல்படுறாருன்னா இப்போ வரைக்கும் சிறப்பாக செயல்படுறாரு. ஒன்று தவறு எந்த ஆட்சியுமே தவறு சொல்கிற மாதிரி டைம் கொடுங்க எனக்கு பண்ணி காட்டுறேங்கிறார். நேற்று நிர்மல்குமார் எடுத்த அறிக்கையெல்லாம் சூப்பராக இருக்குது. எலக்ட்ரிசிட்டி இது எல்லாமே தட் இஸ் விஜய் வந்து பேச்சோட ஆக்டிவிட்டி அதிகமாக விரும்புகிறார். செயல்பாடுகள் அதிகமாக இருக்கணும், பேச்சை குறைச்சிக்கணுங்கிறார். அண்ணாமலை ஒரு பக்கம் டெல்லியில் நிதின் நபியை சந்திக்கிறதா இருக்கட்டும், அமித்ஷா அவரை சந்திக்கிறதா இருக்கட்டும், அதுக்கு மத்தியிலேயே ட்வீட் போடுறாரு, தாவேக ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு. இப்போ அது பிரேக்கிங் நியூஸாக போயிட்டு இருக்கு. அதை அடிக்க ஆரம்பிச்சிட்டாரா? அப்போ இல்லை அறிக்கை அவர் முதல்லேருந்தே தாவேக கண்டா அவருக்கு பிடிக்கல. அவரோட கொள்கை அது நம்ம தப்பு. ஏன்னா திமுகவுடைய சாயல் தான் இது அப்படிங்கிறது பிரதிபலம் மக்கள் மத்தியில் வந்து வருது அப்படிங்கிறது ட்விட்லேயே போட்டிருக்காரு. இன்னைக்கு போட்டிருக்காரு, இப்போ போட்டிருக்காரு. திமுகவோட தாய்னா அப்போ மத்திய பாஜக திமுகவோட கூட்டணி வச்சா என்ன ஆகும்? இப்போவே சொல்கிறாங்க கள்ள உறவு திமுகவுக்கும் பாஜகவுக்கும் பேசிட்டு வந்தாங்க. அதுவே தேர்தலில் வந்து மரணடி பாஜக கிடைக்கிறது முதல் காரணமே கள்ள உறவு. ஏன் கள்ள உறவு? இது வரைக்கும் கொடுத்த திமுக அமைச்சர்களுமே நடவடிக்கை எடுத்தீங்களா? எடுக்கலை. RN ரவி கவர்னர் கொடுத்தாரு, எடுக்கலை. அண்ணாமலை கொடுத்தாரு, எடுக்கலை. எடப்பாடி கொடுத்தாரு, எடுக்கலை. அப்படி என்னங்க நீங்கள் மனிஷ் சிசோடியாவை ஜெயிலில் போடுவீங்க, அரவிந்த் கெஜ்ரிவாலை ஜெயிலில் போடுவீங்க, டெல்லியில் இருக்கிற எல்லா ஆம் ஆத்மியும் ஜெயிலில் போடுவீங்க. நேரு சார்ஜ் ஷீட் நேரு எஃப்ஐஆர் போட சொல்லி ஹைகோர்ட்டு 3 மாதம் ஆச்சு. ஹைகோர்ட்டுக்கிட்ட விளையாடாதீங்க. கமிஷனரே கூப்பிட்டு நிற்க வச்சுட்டாங்க அவங்க. ஹைகோர்ட் நீதிபதி அதுவும் என்ன தமிழ்நாட்டில் நேர்மையான நீதிபதிகள் இருக்காங்க. மற்ற மாநிலமாக நான் சொல்ல மாட்டேன். வீட்டில் எல்லாம் பணம் எரிஞ்சது எல்லாம் டெல்லியில். தமிழ்நாட்டில் எல்லாம் நேர்மையின் சிகரங்கள், எதுக்கும் பயப்படாதவங்க. அவங்கக்கிட்ட நீங்கள் மோதினீங்கன்னா கதை கந்தல். இப்போ நேரு மேலே எஃப்ஐஆர் போட வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் புது டிஜிபி இருக்கார். இப்போ மகேஷ் குமார் அகர்வால். அவர் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் மேன். அவர் கரெக்டாக முள்ளு மேலே இருக்கிறவங்க நடப்பார். அவர் எஃப்ஐஆர் போடுறதுக்கு விஜய் பர்மிஷன் கொடுத்தாருன்னா அப்போ நம்ம ஒத்துக்கலாம். இந்த அரசாங்கம் நேர்மையான அரசாங்கம், நேரு மேலே எஃப்ஐஆர் போடுறதுன்னு. மத்திய அரசாங்கம் தலையிட்டு ஏதாவது காப்பாற்ற பார்த்ததுன்னா மத்திய அரசாங்கம் வெளுத்து போயிடும், சாயம் வெளுத்து போயிடும். ஸோ எல்லாமே இந்த பழைய திமுக அமைச்சர்கள் மீது தற்போதைய விஜய் அரசாங்கம் எடுக்கும் நடவடிக்கைகள், திமுக முன்னாள் அமைச்சர்கள் மீது சிபிஐ எடுக்கும் நடவடிக்கைகளை பொறுத்தே யார் எந்த திசையில் யார் ஃப்ரெண்ட்ஸு யார் நண்பர்கள் அப்படிங்கிறது நம்ம கண்டுபிடிக்க முடியும். இறுதியான ஒரு கேள்வி சார். திரு அண்ணாமலை அவர்கள் நாளைக்கு ஒரு தனிக்கட்சி உறுதியாக அதான் தகவல் வந்துக்கிட்டு இருக்கு. ஆரம்பிக்கும் பட்சத்தில் இந்த இடைத்தேர்தல்லாம் வருது, இதெல்லாம் நிற்பாரா? அது எந்தளவுக்கு சாதகமாக அமையும் அப்படின்னு நான் கேள்விப்பட்டவருக்கு பெருந்துறையில் போட்டி போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கா மாதிரி கேள்விப்பட்டேன். ட்ரிச்சிலாம் போட மாட்டார் அவர். அண்ணாமலை நிற்கிறார். அண்ணாமலே பெருந்துறையில் போட்டி போட்டு ஒரு டஃப் ஃபைட் கொடுத்து பார்க்கலாம். இந்த புது கட்சி சார்பாக. ஏன்னா அங்கே வந்து அதிமுக தான் ஜெயிச்சிருக்கு. அதிமுக தான் போட்டி போடுவார். அதிமுக போட்டி போட்டால் ஈஸியாக ஜெயிச்சிடலாம். அண்ணாமலை சட்டசபைக்குள்ளே போகிறது பதவி ஆசை கோசங்கள் 2 குரல் கொடுக்கணும்னு போகிறார். அது டிவி கேட்கும் அண்ணாமலைக்கும் உள்ள ஃபைட்டாக மாறுமா? அண்ணாமலை ஜெயிப்பாரா? அண்ணாமலையால் கண்டிப்பாக அவர் டஃப் ஃபைட் கொடுத்து வாய்ப்பு உண்டு. மற்ற இப்போ நான் கேள்விப்பட்டவருக்கு திமுக அதிமுகவும் இந்த 4 இடைத்தேர்தலில் போட்டி கூட போட போகிறது இல்லைன்னு கேள்விப்பட்டேன். சீமான் மட்டும் தான் போட்டி போட போகிறார். அவரு தைரியமாக போட்டிருக்கார். அதனால் அண்ணாமலை போட்டி போட்டார்னா பெருந்துறை வந்து தேசிய அளவில் கவனம் ஈர்க்கப்படுமானா கண்டிப்பாக கவனம் ஈர்க்கப்படும். பாங்க நாளைக்கு பாஜகவும் போட்டி போடும்ல? பாஜக போட்டி போடாது. பாஜக திமுக அதிமுக போட்டி போடாது. தேர்தலை புறக்கணிக்கும். பணம் இல்லை அவங்ககிட்ட. கண்டிப்பாக விசில் சத்தத்தில் காது டம்மாரம் கிழிஞ்சிடும். அப்போ அந்த இடத்துல அண்ணாமலை மட்டும் டஃப் ஃபைட் கொடுக்கும். அண்ணாமலை டஃப் ஃபைட் கொடுத்தாருன்னா அவர் யாருன்னு தமிழ்நாட்டு மக்கள் புரிய வச்சிடும். அவர் ஜெயிக்கிறார் தோக்கிற வேறு விஷயம். டஃப் ஃபைட் கொடுத்தாருன்னா இவர் தான் ஒரு வருங்கால தலைவர் அப்படின்னு ஜனங்க எடுத்துக்கிற அளவுக்கு ஒரு கிமிக் இருக்கும்னு நினைக்கிறேன். நிச்சயமாக சார். தொடர்ந்து தங்களது கருத்துக்களை பயந்தமைக்கு நன்றி. நன்றி.